வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த தீபிகா அவள் யாருன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் சரியான கோலையாக இருக்கார், பயந்தாங்கோலியாக இருக்கார், ஏன் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இனிமேல் வெண்பா இந்த ரேஸில் கலந்துக்க கூடாது. நான் ஒரு டைம் சொன்னால் ஒரே டைம் தான் சொல்லுவேன், அதுக்கு மேலே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கார் எடுத்துன்னு ஒரு பக்கம் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாது அந்த மாதிரி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. அதே சமயத்தில் ஒரு பக்கம் பிடி மாஸ்டர் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க, யாருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாருக்கு, நம்ம மல்லிக்கு தான். மல்லிக்கு ஃபோன் பண்ணி என்ன வெண்பா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வெண்பா தான் அங்கே முக்கியமே, உங்களுக்காக நான் ரேஸ் வச்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பேன், நீங்கள் கேர்லெஸ்ஸாக வரமாட்டேன்னா இங்கே வந்திருக்கிற பெரிய ஆளுங்கெல்லாம் என்ன இதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புருஷன் முன்னாடி பிரச்சனை உங்களோட வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இனிமேல் எந்த ஒரு போர்ட்ஸ்லையும் கலந்துக்காத மாதிரி நான் பண்ணுறேன் வெண்பால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வான் பண்ணுறாரு. அதே சமயத்தில் ஃபோன் பண்ணி நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வரலையா மேடம், வெண்பா வரல, நீங்களாவது வரீங்களா இல்லையா மேடம் சொல்லிட்டு கேட்க, வெண்பா வரலையா, அப்போ நான் கண்டிப்பாக வருவேனே, என் பொண்ணை தானே முன்னாடி ட்ராக்கில் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மேடம் நீங்கள் தான் மேடம், உங்கள் பொண்ணை தவிர வேறு யாருக்கு இந்த திறமை இது எதுவுமே இல்லை மேடம், ஒழுக்கன்றது உங்கள் பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, உங்களை மாதிரி கரெக்டாக சொன்ன வார்த்தை அந்த காப்பாற்றுறீங்க பார்த்தியா, அந்த டிசிப்ளின் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம், ஆனால் அந்த மல்லிகிட்டே அது சுத்தமாக இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் புண்ணிய சொல்ல, அப்படியே தீபிகா மனசுக்குள்ளே ரெக்க கட்டி பாருங்க இதம்மா நாமளா சைக்கிளே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே ஒரு பக்கம் ஆனந்தமாக தான் இருக்குது. இந்த ஆனந்தம் கண்டினியூவாக போகுமா போகாதா, அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதில் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட இல்லை. நாம் ஒரு டைம் சொன்னால் 100 டைம் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை கதிரேசன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன தீபிகா எப்படி வெண்பா அந்த ரேஸில் கலந்து விடாமல் பார்த்தோம் பார்த்தியா, நான் தான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி என்ன விஜய் பண்ணிட்டு இருக்கேன், முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் வெண்பாவோட கரியரே ஸ்பால் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், ஆமாம் ஆணியை போட்டவங்க இன்றைக்கி என்ன வேணாலும் பண்ண துணிவாங்க, அவங்க எதனா ஒன்று பண்ணணும், எப்படியாவது வெண்பாவை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு எதனா ஒன்று பண்ணிட்டா வெண்பாவுக்கு எதனா ஆகிட்டா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். கதிரேசனும் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா போயிட்டு அந்த தீபிகா பற்றி அப்படியே புகழ்ந்து தள்ளார ஒரு பக்கம் அப்படி அவள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை ஒரு பக்கம் உருவாக்கிட்டாரு. இப்போ நம்ம விஜய் மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு, அந்த பயம் இதுக்கு மேலே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒரு டைம் பயன்றது மனசுக்குள்ளே விழுந்துட்டா அது கண்டிப்பாக கடைசி வரையும் இருக்கும். என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான பாதை, அந்த சிக்கலான பாதையில் நாம தான் எப்படி நம்மளை அழைச்சிட்டு போகிறோம், எப்படி நம்ம போக போகிறோம் அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணிடணும். அது போல தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்க. பார்ப்போம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் நடக்க போகுது, என்னென்ன சிக்கலெல்லாம் இன்னும் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் இருக்கார்ல, அவர் எதுன்னு ஒரு பக்கம் என்ன இது விஜய்க்கு ஃபோன் பண்ணி, என்ன விஜய் முட்டாள்தனமாக பண்ணிருக்கீங்க, வெண்பாவோட லைஃப் இது, வெண்பாவோட லைஃப்பை உங்களோட முட்டாள்தனத்துக்கோசரம் ஸ்பாயில் பண்ண பார்க்காதீங்க, வெண்பா இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள க்ரோத் பண்ணிருக்காங்க, அந்த க்ரோத்தெல்லாம் இப்போ தான் போயிட்டு இருக்காங்க, இதை இப்படியே விட்டால் மட்டும் தான் வெண்பாவால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்கள் இது மாதிரி முட்டாள்தனமாக எல்லா விஷயத்துலையும் எந்த ஒரு போட்டின்னு இல்லை, எல்லா விஷயத்துலையும் எதிரின்றது வருவாங்க, போட்டிகள்ன்றது இருக்கும் அவங்களுக்கு ஆப்போசிட், அதுக்கோசரம் எல்லா தவளையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போனோம், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கினே போனால் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி சக்ஸஸ் அடைய முடியும். இத்தனை காலமாக பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸில் எத்தனை எதிரி வந்திருப்பாங்க, ஏன் உங்கள் வீட்லேயும் உங்கள் அக்காவே இருந்தால், அப்படிப்பட்ட எல்லாரையும் கடந்து தான் நீங்கள் இந்த ஒரு சூழ்நிலை வந்து இந்த ஒரு ஸ்டெடியாக நின்றுட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் அந்த சூழ்நிலையால் பார்த்து பயந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி இருந்தால் இந்நேரத்துக்கு நீங்கள் ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேன் ஆயிருக்க முடியுமா, இந்த இடத்துல வந்து நின்று இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கேட்குற போது செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது கன்னத்தில். விஜய்க்கு கொஞ்ச நேரம் யோசிக்கிறார், சரி ஓகே நம்ம பண்ணது தப்பு தான், இந்த தப்பை இனிமேல் நாமளே திருத்திக்கணும், ஒரு தவறு செய்கிறது வந்து சகஜங்க, அந்த தவறை திரும்ப செய்கிறது தான் ரொம்ப தவறான விஷயம், அந்த தவறை திருத்திக்கிட்டு வாழ்க்கையில் இனிமேல் நம்ம எப்படி போகலாம் எப்படி முன்னேறலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி அவங்க யோசிச்சு சிந்திச்சா போதும், வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பக்கம் சகஜமாக நல்லாவே நடக்கும். அது போல தான் இப்போயும் நடந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, எதெல்லாம் பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஸ் இருக்காங்களா, அவங்க வந்து வெண்பா வரலையா, வெண்பா எனக்கு பிச்சை போட்ட மாதிரி இருக்குமா, எனக்கு இந்த போட்டியில் கலந்துறதுக்கே பிடிக்கல, வெண்பா ஏதோ விட்டு கொடுத்து தான் நான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்ச மாதிரியே இருக்குது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் என்னடா இது ஆளுக்கு ஒரு பக்கம் நசனசா கொசு நம்மளவே ஒரு பக்கம் ஏறினா நம்ம என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே ஒரு பக்கம் நாம் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி நம்மளவே கார்னர் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி தேம்பி அழுதுன்னு இருக்கா. ஐஸ் ஒரு பக்கம் என்னடா அந்த ஐஸ் பிள்ளைக்கு பிரச்சனை, போட்டியில் வெண்பா வரலான்ட்டா போய் ஜெயிக்கலாம்ல, அதை விட்டு அவள் இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும், அவளை வச்சு நான் ஜெயிக்கணும், அவள் இல்லாமல் நான் எப்படிமா நான் ஒத்துக்க மாட்டேன், ஏதோ அவள் எனக்கு பிச்சை போட்ட மாதிரி இருக்குது, எனக்கு இதே அசிங்கமாக இருக்குது, ஸ்கூல் போனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னை கேலி பண்ணுவாங்க, உடனே மல்லிக்கு ஃபோன் பண்ணி என்ன மல்லி நீ ஒவ்வொரு விஷயமே என் பொண்ணை இரிட்டேட் பண்ணுறதுக்கும் கண்டுப்பேற்றுக்குமே பண்ணிருக்க, இன்னாடி உனக்கு பிரச்சனை தீபிகா, நீ சொன்ன என் பொண்ணு கலந்துக்கூடாதுன்னு அதே மாதிரி என் பொண்ணை கலந்துக்க மாட்டேன், இப்போ நான் முட்டாள்தனமாக பேசினிருக்கு, உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு மண்டையில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தோணுதுங்க. என்ன பண்ணுறது, தீபிகா இருந்துன்னு ஒரு முட்டாளுங்க, அவங்ககிட்ட சொல்லியும் ஜெயிக்க வைக்க முடியாது. அவங்க கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் போலீஸ் வேலைக்கு போயிருப்பாங்க, எத்தனை
போட்டிகள் எத்தனை கூட எத்தனை பேர் வந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் மீறி ஜெயிச்சு அந்த வேலையில சேர்ந்துருக்காங்க. அப்படி சேர்ந்துருந்தோம் தான் பொண்ணை இந்த மாதிரி ரேஸ்லேயே கலந்து விடுறதுக்கு ரொம்ப பயப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் யோசிக்கிறது ரொம்பவே ஒரு பக்கம் சில்லித்தனமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே ஏதாவது திருத்திப்பாங்க, இதுக்கு மேலே அவங்களவே அவங்க ஸ்டடி பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்குமா நடக்காதா, என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுது அப்படின்ற கேள்விகள் பல ஓடிக்கிட்டே தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்து கொந்தளிப்புல சும்மா கொந்தளிச்சுன்னு இருக்காரு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொறுமையாக சொல்லிட்டு பார்த்தாரு, கோவமாக சொல்லி பார்த்துறாரு. மல்லி கேட்குற மாதிரி தெரியல, என் பொண்ணு கலந்துக்கணும்னா கலந்துக்கணும் இந்த ரேஸில் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாக சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தம், அவள் ஏன் பொண்ணுடி, தேவையில்லாமல் நீ வார்த்தையை விட்டு வந்த, அப்புறம் உனக்கு மரியாதை இருக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுறாரு. என்ன விஜய் நீயா பேசியது நண்பே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், முறையை தருகிறேன்.